கடின முயற்சி இருந்தால் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு துறையாக இருந்தாலும் வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நம்ம வந்து முன்னோர்கள் சொல்லி கேட்டிருக்கோம். பட் இந்த இது எதுக்கு பொருந்தும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, உழைப்பு போடுறீங்க, கடுமையான ஒரு செயல் பண்ணி ஒரு மற்றவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் ஒரு செயல் பண்ணுறீங்க, அந்த செயல் வந்து அந்த செயல் பண்ணுறது மூலிமா இன்னொருத்தருக்கு அந்த செயல் மூலிமா அவரோட தேவைகள் வந்து பூர்த்தி ஆகுது. அதுக்காக அவர் ஒரு பணம் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு செயல் பண்ணுறீங்க. இதுதான் வேலைன்னு சொல்கிறோம், பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். நான் ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கேன், ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி பண்ணுறேன். இதில் வந்து எனக்கு வந்து அபரிவிதமான நாலேஜ் இருக்குது, மிகப்பெரிய நாலேஜ் இருக்கிறதுனால நான் வந்து உண்மையை சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் இருக்கும். அவ்வளோ புரிஞ்சு வச்சுருப்பாங்க, அவ்வளோ விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு 9:15 மார்க்கெட் ஆகுது, ஓப்பன் ஆகுது, 9 o'clock வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டு வைக்கிறது, 3:30 முடியுதுன்னா 3:25 டெய்லி டேட் இன்ட்ராடே ட்ரேடிங் முடியுது. ப்ளஸ் அந்த இன்ட்ராடே ட்ரேடிங் பற்றினது, ப்ளஸ் ஈக்விட்டி பற்றினது, F&O பற்றினது, கமாடிட்டி பற்றினது, ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டை பற்றின அப்டேட்ஸு, ஸோ எல்லாத்த பற்றியும் அப் டு டேட்டு. ஸோ மார்க்கெட்டில் எங்கே போய் என்ட்ரி ஆகணும், எங்கே எக்ஸிட் கொடுக்கணும், எல்லாமே தெரிஞ்சு வச்சு அதை பற்றி படித்து வச்சு அதுக்கு உண்டான வீடியோஸை பார்த்து நான் ஷேர் மார்க்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார், பட் எனக்கு லாஸ் ஆகிட்டே இருக்குது, என்னால் அச்சீவ் பண்ணவே முடியல, என்னால் ஏர்ன் பண்ணவே முடியலன்னு சில பேர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி ஒருத்தர் லாட்ரி வாங்கிக்கிட்டே இருக்கார், ஒருத்தர் கேம்பிளிங் அதே மாதிரி குதிரை ரேஸில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கார். ஸோ ஆனால் அவருக்கு அதை பற்றின எல்லாமே தெரியும், சாதாரண நபருக்கு தெரியுதை விட அதில் எல்லாமே அவருக்கு தெரியுது. ஆனால் அவரால் பணம் சம்பாதிக்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து ஆட்சியோ உச்சமோ நீசமோ ஆட்சி பெற்ற ராசிக்கு 7வது ராசியோ அமர்ந்திருக்கோ, இல்லை விளிம்பில் இருக்கோ, இல்லை பரிவர்த்தனையாக இருந்ததுனாவோ, இல்லை அது வந்து வக்ர நிலையில் இருந்ததுனாவோ, அது மூலயமா அவர் பணத்தை இழந்துக்கிட்டே தான் இருப்பார் ஒழிய அவரால் ஒருபோதும் ஸ்பெகுலேஷன்ஸ் மூலியமாவோ இது மூலியமாவோ பணத்தை ஏர்ன் பண்ணவே முடியாது. இது நிதர்சனமான உண்மை. நான் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷமாக ஒரு ஃபீல்டில் கேம்பிளிங்லேயே சீட்டு விளையாடுறதுல இருந்த நபர்களே நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து அதுலேயே ஊறி அதுலேயே பணம் கிடைக்கும், பட் கிடைக்கிறதுக்கு மேலே பணத்தை விடுவாங்க. கேள்விகள் வரலாம், வாரன் பஃபட், நம்ம ஊரில் வந்து ஜுன்ஜுன்வாலா, இந்த மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் வந்து ஷேர் மார்க்கெட் மூலிமா மிகப்பெரிய பணம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விதி வந்து அப்படி இருக்குது. அவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து நான் சொன்ன மாதிரி ஜாதகத்தில் இப்படி இருக்காது. அதனால அவங்களால வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஊக வணிகங்களில் பணம் சம்பாதிக்க முடிஞ்சிருக்கு. உங்கள் ஜாதக அமைப்பில் செவ்வாய் நான் சொன்ன மாதிரி பொசிஷனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து நான் சொன்ன முறையில் ஸ்பெகுலேஷன்ஸ் மூலிமா, ஷேர் மார்க்கெட் மூலிமா, கேம்பிளிங் மூலிமா, ஹார்ஸ் வெஜரிங் மூலிமா, பெட்டிங் எது மூலிமா உங்களால் பணம் சம்பாதிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கங்க.